ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு சால்னா எப்படி பண்ணுற பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, சின்ன துண்டு போதும். ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தாலும் மாட்டிக்கிட்டு வரும். அதனால் சின்ன துண்டு போட்டிருக்கேன். ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு லைட்டாக போட்டு போதும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 கிராம்பு போட்டிருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விட்டுறணும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுனால 2 எடுத்துக்கிட்டு, பெரிய வெங்காயம் இருந்தால் 1 இருந்தால் போதும். நான் 4 பேருக்காக அளவில் செய்கிறேன். நான் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுக்கிட்டால் வேகமாக வதங்கிடும். அதனால் நான் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதங்கி விடணும். ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ ஒரு இதில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய்ச்சல், ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, 2 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கொடுத்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா அதை ஃபைனாக அரைச்ச பிறகு லாஸ்ட்டில் ஒரு தக்காளி 2ஆக கீறி அதை சேர்த்து அதையும் லைட்டாக 1-2 தான் அரைக்கணும். நல்லா நைஸ் அரைச்சிடக்கூடாது தக்காளி. நான் இதில் போட்டு அரைக்கிறது வதங்குறதுக்கு டைம் ஆகுன்றதுனால லைட்டாக அடித்து போட்டிருக்கேன். அடித்து ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா போட்டு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்ட பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி போட்டுக்கலாம். புதினா தாங்க இந்த சால்னாக்கே டேஸ்ட்டு. புதினாவை சேர்க்க மறக்காதீங்க. புதினா கண்டிப்பாக இந்த சால்னாவில் சேர்த்தே ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனும், ஒரு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். சிக்கன் மசாலா எது சேர்க்குறோம், நம்ம வெஜ்ஜு சால்னா செய்கிறோம். அந்த கடையில் இருக்க டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம சிக்கன் மசாலாவை மட்டும் சேர்க்குறோம். அந்த சிக்கன் மசாலா போட்டால் தான் அதோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. இந்த 2 மசாலா சேர்த்தாவே போதும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருவாங்க. அப்போ பச்சை வாசனை ஸ்மெல் 3 விசில் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ பச்சை வாசனை ஸ்மெல் போகும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா 1 விசிலே போதும். 1 விசில் 2 விசிலே போதும். அதுலேயே நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா ஜாரை கழுவி நான் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. கிரேவி டைப்பில் கடையில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. வச்சு இந்த மூடி போட்டு மூடிட்டு விசில் வர வரைக்கும் விட்டுருக்கேன். சிம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அதான் கரெக்டான பதமாக இருக்கும். பாருங்கள், ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. அதனால் குழம்பு கம்மியாக இருக்குது, என்ன கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் வீட்டில் பரோட்டா பண்ணியிருந்தேன். வீட்லேயும் பிள்ளைங்க கேட்டதுனால இதால் பரோட்டாவும் வெஜ்ஜு சால்னாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.